ஷே பெஸ்டோ பிரமா தமிழ்நாட்டில் அமைச்சர் குழல் ஊதுதான் மகுடம் சூடணுங்க. மகுடம் இந்த 2026 மகுடம் நாங்கள் சூடி விடுவோம் அப்படிங்க. தமிழ்நாட்டில் இந்த கொடியை தூக்கி முதலமைச்சராக உட்கார்ந்த குடும்பம் பூரா ஒருத்தன் தூக்கி வச்சு ஆட்டு தான். யாரே மந்திரி ஒருத்தன் கோயிலுக்கு அறத்துறை உட்காந்துருக்கான் பார்த்தியா, கூவ மாதிரி தொலைஞ்சடா. நீ மகுடம் சூடணும் அப்படிங்க. மகுடமாடா நீ மந்திரியாக இருக்கிறவன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, 2 கட்சிக்காரனும், கருப்பு சிவப்பு வெள்ளை, கருப்பு சிவப்பு 2 கட்சிக்காரனும் கக்கூசில் ஓட்டு முத்திர வாங்குதில்ல, அவன் கக்கூசில் துண்டு வாங்கிக்கோ. துண்டு கழுத்தில் போடுதான் சால்வானி தான். துண்டு வாங்கிக்கோங்கடா. துண்டை வாங்கி கக்கூசில் ஓட்டு போடுதான்ல, அவன் வீட்டில் போய் முக்கி தலையில் கட்டிக்கோ. சரியா அரசியல்வாதி? இதான் உனக்கு கடைசி உன் சாக்கடை கக்கூஸ் நாத்தம் உன்னோட தலையில் தலைப்பால் ஏற்றுதார். அவன் இட்ட ஓட்டு முத்திரை போடுறவனை தலையை அந்த தலைப்பா துணியை உள்ள அந்த தலைப்பா கட்டணும்ல, மகுடம் சுடணும்ல, எல்லாம் மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் கெட்டிருங்கடா. நீங்களாக கட்டுங்க. 2 கட்சிக்காரனும் தமிழ்நாடு முழுவதும் கக்கூசுக்குள்ளே ஓட்டி முக்கிய அந்த துண்டை தலையில் கட்டு. என்ன சால்வ அணிதியில் சால்வை போடுதான், சால்வ அணிதான். எல்லா பயிரும் இனிமேல் இந்த வேலையை பண்ணு. பூமி அழிக்க வந்த பாய்ப்பே இந்த செம்மத்தில் அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக தடவி அள்ளிடுவார். ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் இருக்க மாட்டான். வார்டு வரைக்கும் இருக்க மாட்டான். கொடியை தூக்கி ஆட்டுறவான். ஏலே பொத்தி போங்கடா. தமிழ்நாடு முழுவதும் அவர் தமிழ்நாடு தான் கோபத்தில் நிற்கார். ஆனால் டைம் முப்பட வானரப்பட இராணுவம் உள்ள வரையும் வழக்கறிஞர் பூரா கூப்பிட்டு சொல்லிடு. கட்சி கொடி ஆட்டாத, சாதாரண கட்சியில் இல்லாத வழக்கறிஞர் கூட சொல்லிடு. கொடி ஆட்டாத, கொடி ஓட்டாத தூக்கி உள்ளே போட்டுருவார். பார்த்துக்கோ, அமைதியாக போ, விவசாயம் தான் விவசாயம் உழைச்சி சாப்பிடுன்னு வழக்கறிஞர்கள் வாயிட்டு சொல்லிடு. சரியா? நீ தான் சொல்லணும். நீ தப்பு பண்ணுறதுக்கு உள்ளே ஆடுது, எல்லாம் ஓட்டுது, 2ஆம் நம்பருக்கு ஆட்டுது. இப்போ 2ஆம் நம்பரை பிடிச்சிட்டாரு நீதிமான். இப்போ 2ஆம் நம்பரை பிடிச்சாருன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீடு மூலம் உள்ளே தூக்கி போட்டுருவார். உழைச்சி வீடு கட்டியிருக்கியான்னு கேள்வி வைப்பார். உழைச்சிருக்கியாடா நீ? உழைச்சிருக்கியா? அந்த கேள்வி விவசாயத்தில் உலக நாடே மாறி மாறி அந்த காயின்ஸ் நடத்தியிருந்தா உழைச்சிருந்தானா அந்த கணக்கு அவன் வாழ்ந்துக்கலாம். தப்பு செய்கிறதுக்கு பேப்பரை விட்டு 2ஆம் நம்பரை விட்டு நான் பூமியை அழிக்க நான் கொடுக்கலன்ட்டார். மலையை உடைச்சி திருச்சி அள்ளி போகிறவன் குடும்பம் உள்ளே போயிடும். மலையை உடைச்சி பாசு, அது நீதிமன்றத்தில் பாசு வாங்குதான். தப்பு தவறுதல். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஏகப்பட்டது கணக்கில் கையெழுத்து வாங்கி வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர் வெளியில் விடுதான். அது தப்பு. அதனால் கணக்கு கொடுத்துட்டாரு. பார்த்துக்கோப்பா, நீதிமான் கொடுத்துட்டாரு. அமைதியாக போச்சு சொல்லப்பா. உயிர் வாழறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு. ஆனால் கூறு அடிக்கிறது, பில்டிங் போடுறதுக்கு நான் கொடுக்கல. கரண்ட் மின்சாரத்தில் உள்ள அதிகாரி ஒட்டு மொத்தமாக உள்ளே போயிடுவான். இது என்ன கணக்குனா, விவசாய இடத்துல பூரா பில்டிங் கட்டிருக்க பூரா கரண்டை உள்ளே கொடுத்துருக்கான். அதை இவன் மோசம், இது பெரிய மோசம்ட்டார். இது திருட்டுத்தனம், கலாவணித்தனம், முல்லை மாதிரி முடிச்சு வைக்கத்தனம்ட்டார். கண்டுபிடிச்சி கொடுக்கண்டாமா? எல்லாம் அந்தந்த எம்எல்ஏ எங்கே அங்கங்கே உட்காந்து கூவ மாதிரி குத்த வச்சு பாழாக்கிட்டான். போடுறா கையெழுத்த போடுறா, பேப்பரை கொண்டாடா, சொருவோம், வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி பிள்ளைக்கு போய் சொருவி நக்குவோம்னு நக்கிட்டானே, பூமியை பாழாக்கிட்டானே. தப்புக்கு தண்டனை கொடுக்கார் நீதிமான். அடுத்தாப்பில் விவசாயம் தான் மக்களுக்கு கொடுப்பார். ஏழை எளிய மக்களுக்கு தான் அதான் போவோம். பூரா 2ஆம் நம்பர் பார்த்தவன் பூரா உள்ளே போயிடுவான், செயலறைக்கு போயிடுவான். அதுக்கு தான் 13 செயலரை 13 கம்பி போட்டாராப்பா. கோட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. இடம் எங்கெங்கே போடுவார்? தமிழ்நாட்டுக்குள்ளே போடுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அள்ளி வருவார். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் 13 செயலரை 13 கம்பி. அப்போ தான் சொல்லுவான், தமிழ்நாட்டில் தான் கடவுள் உருவாக்கப்பட்ட இடம். தமிழ்நாட்டிலேருந்து உலக நாடே உற்பத்தி ஆகியிருக்காரு, உற்பத்தி கொடுத்துருக்காரு, பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு. அப்போ தான் நாக்கை விட்டு எல்லா நாட்டுக்காரனும் வெளியில் கக்குவான். போர்னு வராரா, போர்க்கழகத்தை பூரா நுப்பாயிட்டார். போரை தூக்கி நடத்தினா இராணுவ வீரர் வெளியில் இருக்கான். உள்ளே இறங்கி இவர் டக்குன்னு அந்த நேரத்தில் கணக்கு கொடுத்தாருன்னா உள்ளே அரசியல்வாதி பூரா கொன்றுவான். என்கவுண்டரில் முடிச்சிருவான். முதலமைச்சர் வரைக்கும் கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் ஷூட்டிங் ஆர்டில் நடு ரோட்டில் செதறி விட்டுருவான். எல்லா நாடும், தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, உலக நாடுக்கு இதுதான். அமைதியாக போ. பூரா ஏழை எளிய மக்கள் பூரா பிஞ்சி பிள்ளைகளை பூரா கொண்டுட்டான். இந்த பூரா போர்க்கழகத்தை நடத்தி. பாவம், அது எதுக்கு? அது என்னடா பாவம் செஞ்சிச்சு? அது பூரா ஏழை எளிய மக்கள் உழைச்சி சாப்பிட்றது பூரா என்னடா பாவம் செஞ்சு? ஒவ்வொரு இடத்துல பூரா குண்டை போட்டு பாம்பை போட்டு அழிக்கான். ஒழுங்கா போட்ட அரசியல்வாதி வேறு உள்ளே வந்துட்டானா அந்த உன் குடும்பத்தை பிளந்து நடுவில் சுடுறா. அப்படி மாதிரி செதறி போவோம். கறி இறியலாம், உன் உடம்பு கறியலாம். ஒழுங்கா போங்கடா. விவசாயம் கொடுத்துருக்காரு, அழிக்க வந்த பாயிப்பேகளா அழிச்சிட்டானே. கோபத்தில் இருக்கார். ஒழுங்கா போட எல்லாம் பெரட்டி விட்டுருவார். பார்த்துக்கோ. கண்டார ஓலிமனை முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டில் 2ஆம் நம்பரா பார்க்கலையாப்பா? அந்த கேள்வி கேட்காரு. ஏற்கனவே கணக்கு போட்டுட்டு தான் வராரு 2ஆம் நம்பருக்கு.
இப்போ முற்றுப்புள்ளி வைக்காரு. ரோட்டுக்காட்டில் ஒரு கடையை விட மாட்டார். அதையும் பார்த்துக்கோப்பா. கோர்ட்டிலேருந்து ஆர்டர் கொடுத்துரு, நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஆர்டர் கொடுத்து 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஓடி போயிரு, இல்லை உள்ளே போயிடுவேன் செயல் அறைக்குன்னு கொடுத்துருப்பான். கோர்ட்டிலேருந்து கைலாசத்தில் கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஐயா போட்டார், நீதிமான் கணக்கு கொடுத்துட்டார். நீதி அரசர் தண்டனைக்குள்ளதை உள்ளே தூக்கி செயலறையில் ஏற்றுவார். முக்கால் சத்தியில் புறக்கரெலாம் பார்த்து ஒழுங்காக போங்கடா, இல்லைன்னா அழைச்சி உள்ளே போயிடுவான். மெலா மாதிரி வாரான், தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போய் 2 காலை கையை வீசி வாரான் தமிழ்நாட்டில். ஏ அம்மா பூ 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 பிளந்துருவார் பார்த்துக்கோ அடிக்கிற அடியில்.